Welcome students. Today we are going to learn this section commands in Python, indentation and tokens. First, command in Python. In Python, commands begin with hash symbol. The lines that begins with hash are considered as commands and ignored by the Python interpreter. So, அதாவது நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் ஒவ்வொரு லாஜிக்கல் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லைனுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் அப்படின்றத நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அந்த லைனை கமாண்ட் லைனாக இன்டர்பிரிட்டர் ட்ரீட் பண்ணும். ஸோ நமக்கு வந்து இப்போ அந்த லைனை பற்றிய மீனிங்ஸ் கொடுக்கவோ இல்லை ஏதாவது ஹிண்ட்ஸ் கொடுக்கவோ நோட்ஸ் ஏதாவது நம்ம கொடுப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அதை பற்றி டீட்டெயில்ஸை கொடுக்கறதுக்காகவோ நம்ம இந்த கமாண்ட் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமில் அந்த லைனை வந்து நம்ம இக்னோர் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த கமாண்ட்ஸ் லைனை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கமாண்ட்ஸ் மேபி சிங்கிள் லைன் ஆர் மல்டி லைன்ஸ். ஸோ இந்த கமாண்ட்ஸ் வந்து சிங்கிள் லைனில் மட்டும்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா மல்டி லைன்ஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைனில் கொடுக்கும்போது அந்த லைனுடைய ஸ்டார்டிங்கில் மட்டும் கொடுத்தா போதும். ஓகேவா, ஸோ அதுவே மல்டி லைன்ஸில் கொடுக்கும்போது அந்த லைனுடைய ஸ்டார்டிங்லேயும் கொடுக்கணும், அந்த லைன்ஸுடைய எண்ட்லேயும் கொடுக்கணும். ஓகே, ஸோ த மல்டி லைன் கமாண்ட் ஷுட் பி என்க்ளோஸ்ட் வித்தின் எ செட் ஆஃப் ஹேஷஸ் கிவன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ லாஸ்ட்லேயும் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லைனுக்கு முன்னாடி ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் எ சிங்கிள் லைன் கமாண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மல்டி லைனுக்கு it is multi command with contains more than one line அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸ்க்கு பிஃபோர்லேயும் பாருங்கள் ஸ்டார்டிங்கில் ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, எண்ட்லேயும் ஹேஷ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேஷ் சிம்பிள் நம்ம 11th C++ல் ஹெடர் ஃபைல் யூஸ் பண்ணும்போது ஹெடர் ஃபைலுக்கு முன்னாடி கொடுப்போம். பட் இங்கே வந்து ஹேஷ் சிம்பிளை நம்ம கமாண்ட்ஸாக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஹெடர் ஃபைல்ஸ்லாம் நம்ம இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, இதுதான் வந்து கமாண்ட்ஸ். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு இண்டென்டேஷன். So Python uses white space such as spaces and tabs to define program blocks. இப்போ வந்து நம்ம வந்து லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ லூப்பில் வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்கறதுக்கு நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து ஒயிட் ஸ்பேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டேப். ஸோ டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறோம் இல்லையா, அதான். அப்படி இல்லாட்டி ஸ்பேஸ் கீ கூட நம்ம ஸ்பேஸ் பார் கீ யூஸ் பண்ணலாம். அதை ஸ்பேஸ் பாரில் வந்து நம்ம 4 டைம் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது 4 கேரக்டர். ஸோ ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு 1 டேப் அப்படின்னு அர்த்தம். ஸோ 1 டைம் நம்ம டேபை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். ஓகேவா, ஸோ நம்ம மற்ற லாங்குவேஜஸ்லாம் C++, ஜாவாலெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸையோ இல்லை ஃபங்க்ஷன்ஸையோ இல்லை கிளாஸையோ இதெல்லாம் நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், இதெல்லாம் நம்ம வந்து பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுக்கறதுக்கு கர்லி பிரேசஸை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் பைத்தானில் கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ண மாட்டோம், அதுக்கு பதிலாக white spaces தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். The number of white spaces in the indentation is not fixed, but all statements within the block must be indented with same amount spaces அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நிறைய ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, லாஜிக்கல் லைன்ஸ். அந்த ஒவ்வொரு லைன்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா சேம் டேப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம கொடுக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், அதில் சிங்கிள் டேப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே இன்னொரு பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், அதுக்குள்ளே நிறைய லைன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு டேப், அப்போ டோட்டலாக 1+1 2 டேப் யூஸ் பண்ணியிருந்தா அப்போ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும், அதில் 8 ஸ்பேஸ் இருக்கும். ஓகே, இந்த 8ன்றது 7 அப்படின்னு வந்துச்சுன்னா கூட நமக்கு எரர் வந்துடும். ஓகே, ஸோ நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறதே இந்த ஸ்பேசஸ் மிஸ்டேக் தான். ஓகே, ஸோ அதனால் அதை நம்ம கிளியர் பண்ணிட்டா நமக்கு ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து இண்டென்டேஷன். ஸோ இதை பற்றி நான் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் நடத்தும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டோக்கன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ டோக்கன்ஸ் பற்றி C++லேயே கூட கொஞ்சம் படிச்சிருக்கோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டோக்கன்ஸ். ஸோ டோக்கன் அப்படின்னா இஸ் எ இண்டிவிஜுவல் யூனிட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ பைத்தான் பிரேக்ஸ் ஈச் லாஜிக்கல் லைன் இன்டு எ சீக்வன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ரி லெக்சிக்கல் காம்பனன்ட்ஸ் நோன் அஸ் டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ த நார்மல் டோக்கன் டைப்ஸ் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ டோக்கன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு லாஜிக்கல் லைன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுறது தான் நம்ம டோக்கன்ஸ். ஸோ என்னென்னவா பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது டோக்கன்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஐடென்டிஃபையர்ஸ், நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து டோக்கன்ஸ். ஓகே, ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஐடென்டிஃபையர்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ்
வேரியபிள்ஸ் அப்படின்னும் நமக்கு தெரியும். ஸோ ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னா an identifier is a name used to identify a variable, function, class, module or object. ஓகே, ஸோ ஐடென்டிஃபையரை நாம் ஏன் யூஸ் பண்ணுறோம்? ஸோ ஒரு வேரியபிள் நேம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஒரு ஃபங்க்ஷனையோ இல்லை ஒரு கிளாஸையோ இல்லை ஒரு ஆப்ஜெக்டையோ நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஐடென்டிஃபையரை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நேமிங் எ வேரியபிள் ஆர் ஐடென்டிஃபையர். ஸோ நம்ம வந்து வேரியபிள் நேம் யூஸ் பண்ணுறதுக்குன்னு ரூல்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், an identifier must start with an alphabets or underscore symbol followed by numbers. ஸோ ஐடென்டிஃபையரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆல்ஃபாபெட்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆல்ஃபாபெட்ஸில் கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணலாம், ஸ்மால் லெட்டர்லேயும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ஐடென்டிஃபையர் நேம் யூஸ் பண்ணும்போது நம்பர்ஸை ஸ்டார்டிங்கில் நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ண முடியாது. பட் வந்து எண்ட்லேயோ இல்லை மிடில்லையோ நம்ம யூஸ் பண்ணலாம். ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டெயின் டிஜிட்ஸ் 0 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய காம்பினேஷன் ஆஃப் நம்பர்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு, பைத்தான் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ். That is uppercase and lowercase letters are distinct. ஸோ பைத்தான் வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இப்போ இதில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு நான் ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். இந்த ஸ்டூடெண்ட் நேமில் எஸ் அப்படின்றது ஸ்மால் லெட்டரில் நான் ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ரோக்ராமில் மற்ற பிளேசஸ்லலாம் நான் கேபிட்டல் லெட்டர் எஸ்ஸில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எரர் டிஸ்பிளே ஆகும். ஏன்னா ஸோ அந்த ரெண்டு ஸ்ட்ரிங்கையுமே தனித்தனியாக தான் அதை ட்ரீட் பண்ணும், வேறு வேறு ஸ்ட்ரிங்காக. ஓகே, ஸோ அதனால் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் அந்த மாதிரி போத் கேஸ் யூஸ் பண்ணும்பொழுதும் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஐடென்டிஃபையர்ஸ் மஸ்ட் நாட் பி எ பைத்தான் கீவேர்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து கீவேர்ட்ஸ். ஸோ நமக்கே 33 கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸை கண்டிப்பாக நாம் வந்து ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. ஓகே, so next, Python does not allow punctuation characters such as dollar, at symbol. ஸோ இந்த மாதிரி நிறைய சிம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி சிம்பிள்ஸை எதையுமே நம்ம வேரியபிள் நேமில் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய ஐடென்டிஃபையர் ஆர் வேரியபிள் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆல்ஃபாபெட்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோர் சிம்பிள் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுலேயும் கண்டிப்பாக ஆல்ஃபாபெட்ஸ் ஆர் அண்டர்ஸ்கோர் வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணவே முடியும். ஓகே, ஸோ கீழே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம். ஸோ சம் வந்து நார்மல் ஆல்ஃபாபெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் டோட்டல் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஐடென்டிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ், ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் பாருங்கள் கீழே அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அண்டர்ஸ்கோர் சிம்பிள் கொடுக்கல அப்படின்னா டோட்டல் தனி ஐடென்டிஃபையர் ஆகும், மார்க்ஸை வந்து இன்னொரு ஐடென்டிஃபையர் ஆகும். ஸோ ட்ரீட் பண்ணிவிடும். அதுக்காக தான் நடுவில் இது ரெண்டும் சேம் வேரியபிள் அப்படின்றதுக்காக அண்டர்ஸ்கோர் சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்டர் நம்பர். ஸோ ரிஜிஸ்டர் நம்பர், ஸோ ரெண்டுத்துக்கும் ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணி நடுவில் என்ன பண்ணியிருக்கலாம், அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சேர்த்து கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்பர் 1. ஸோ நம்பர் 1, நம் 1 அப்படின்னா நம்பர் 1. ஸோ அந்த 1ன்றது நம்பர். ஸோ நம்பரை எங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், லாஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதான் வந்து வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 12 நேம் அப்படின்னு கொடுத்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையரோட ஃபர்ஸ்ட்டில் நம்பர்ஸ் வருமா அப்படின்னா வராது. ஸோ அதான் 12 நேம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேம் டாலர் சிம்பிள். ஸோ அண்டர்ஸ்கோர் தவிர வேறு எந்த ஒரு ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம ஐடென்டிஃபையர்ஸாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அதனால் இதுவும் இன்வாலிட். ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் ஹைஃபன் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைஃபன் யூஸ் பண்ணக்கூடாது. மேலேயும் டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள் வேலிட் ஐடென்டிஃபையரில். ஸோ அதில் அண்டர்ஸ்கோருக்கும் ஹைஃபனுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? அண்டர்ஸ்கோர் அப்படின்னா நல்லா கீழே இருக்கும். ஓகே, ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி ஹைஃபன் யூஸ் பண்ணால் அதுவும் மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ. ஸோ கண்டினியூன்றது ஒரு ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து வேலிடுன்னு எடுத்துக்கலாம்ல. ஏன் வந்து அதுவும் இன்வேலிடில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டினியூ அப்படின்றது ஒரு கீவேர்டு. ஸோ நம்ம மேலே ரூல்ஸ்லேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள். ஸோ ஐடென்டிஃபையர் மஸ்ட் நாட் பி எ பைத்தான் கீவேர்டு. ஸோ கீவேர்ட்ஸ் எதையுமே நாம் யூஸ் பண்ணக்கூடாது ஐடென்டிஃபையராக. ஓகே, ஸோ கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐடென்டிஃபையர்னால் என்னன்னு தெரியுதா? ஸோ ஐடென்டிஃபையர்ஸுடைய ரூல்ஸை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஐடென்டிஃபையர்ஸை க்ரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் யூஸ்டு பை பைத்தான் இன்டர்பிரிட்டர் டு ரெகக்னைஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோக்ராம். ஸோ இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் எ ஸ்பெஷல் வேர்ட்ஸ்
ஸோ கீவேர்ட்ஸ் ஆர் ஸ்பெஷல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஏ ப்ரோக்ராமை ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு இந்த இன்டர்பிரிட்டர் இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் மீனிங் ஃபார் இன்டர்பிரிட்டர். ஆல் தீஸ் வேர்ட்ஸ் ஹாவ் ஸ்பெசிஃபிக் மீனிங் ஃபார் இன்டர்பிரிட்டர். தே cannot be used for any other purpose அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கீவேர்ட்ஸ்க்கும் அதுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக மீனிங் இருக்குது, ஸ்பெசிஃபிக்காக மீனிங் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து வேறு எந்த ஒரு பர்பஸ்க்கும் கிளாஸ் மெத்தட்லேயோ இல்லை ஃபங்க்ஷனாவோ இல்லை ஐடென்டிஃபையராகவோ இந்த கீவேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ நம்ம கீழே கொடுத்துருக்காங்க 33 கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு கிளாஸ், நெக்ஸ்ட்டு ஃபைனலி, அடுத்து இஸ், ரிட்டர்ன், நன், கண்டினியூ, ஃபார், லாம்டா, ட்ரை, ட்ரூ, டெஃப், ஃப்ரம், நான் லோக்கல். ஸோ இந்த மாதிரி நிறைய கீவேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீவேர்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் யூஸ் பண்ணணும், கேப்ஸில் யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேவா, இதுதான் வந்து கீவேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு கீவேர்ட்ஸில் அவங்க என்ன ஸ்பெல்லிங் கொடுத்துருக்காங்களோ அந்த ஸ்பெல்லிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் எல்சிஃப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது எல் இஃப்னு கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அது எல்சிஃப், ஆனால் வந்து ELIFன்ற ஸ்பெல்லிங்கில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதே மாதிரி டிஃபைன் பார்த்திங்கன்னா DEF மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும், ஃபுல் ஸ்பெல்லிங் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். ஸோ இதான் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்றது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஸோ நல்லா படிங்க. ஓகே, ஸோ இன்றைக்கி என்னென்ன நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா கமாண்ட்ஸ், பைத்தானில் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இண்டென்டேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டோக்கன்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஸோ அந்த டோக்கன்ஸில் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் கீவேர்ட்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.